ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஏற்கனவே திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை போயிடுச்சுது. அதில் திவ்யாவில் பிள்ளையா விக்ரமில் பிள்ளையான்னு பார்த்தா திவ்யாவில் தான் பிள்ளை மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால், ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். விக்ரம் பாட்டுக்கு தண்டபாடும் தானும் தான் இருந்தாங்க. தேவையில்லாம் அவங்கள ஒரு பிரச்சனையில் இழுத்து விட்டாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வைக்கும் என்னென்னு சொன்னால், அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்க, நான் மட்டும் தான் ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருக்கிறேன் என்ற மாதிரி காட்டோன் மட்டும் நினைச்சாங்க. அது அப்படியே அவங்களுக்கு எதிராகவே திரும்பிட்டேன்னு சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திவ்யாவுக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க, பார்வதியை தவிர்த்து. என்னென்னு சொன்னால், பார்வதி ஏற்கனவே திவ்யாவில் கோவமாக இருந்தாங்க. அந்த பக்கமே அவங்க வரலை, அந்த பிரச்சனைகளே அவங்க வரையில விலத்தி இருந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், பிக் பாஸ் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது. பிஆர் டீமை வச்சு யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க, அவங்கள நீங்கள் சொல்லலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. வசமாக கம்ருதீன் மாட்டுப்பட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இவ்வளவு தூரம் இவ்வளவு கேவலமான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு எப்படி அவங்களால அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்க முடியுது என்று பார்த்தா, அவங்க பிஆர் டீம் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை யார் சொல்கிறேன்னு சொன்னால், சாண்ட்ரா சொல்கிறாங்க. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலேருந்தே வரலை, நான் இடையில தான் வந்திருந்தேன், வயல் கார்டு என்ட்ரியாக தான் வந்திருந்தேன். வரும்போது ஒரு டீம் தங்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி இவங்களுமே தங்கள்கிட்ட தந்திருக்கிறாங்க, அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி தாங்க பண்ணுறதான்ற மாதிரி கேட்டுருக்குறாங்க. என்ன மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதாவது கம்ருதீனை மட்டும் நல்ல மாதிரி காட்டிட்டு மற்றவங்க எல்லாம் என்னென்ன கூடாத வேலைகள் பண்ணுறாங்களோ, என்னென்ன தவறு விடுறாங்களோ, என்னென்ன ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாங்களோ, அதுகளை அவங்க அதில் போட்டு காட்டுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யாருடைய டீம் தாங்களோ அவங்கள நல்ல மாதிரி காட்டிட்டு மற்றவங்க எல்லாரையும் கூடாத மாதிரி காட்டுவோம். இந்த மாதிரி அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரணும், ஒரு போஸ்ட்டுக்கு இவ்வளவுன்ற மாதிரியெல்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதை விளக்கமாக சாண்ட்ரா சொல்கிறாங்க. சொல்லும்போது சபரி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதுப்படி நீங்கள் சொல்கிறத நம்புறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை சபரியும் சேர்த்து தான் அவங்க சொன்னாங்களோ தெரியலை. சொல்லும்போது தான் சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் ஆரம்பத்துலேருந்தே வரலை இல்லையா, இடையில தானே வந்திருக்கிறேன், அதனால் எனக்கு எல்லாமே தெரியும், என்னையும் இந்த டீம் கேட்டிருந்தாங்க, அதனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிட்டோம்ன்ற மாதிரி சொல்லும்போது, கம்ருதீன் என்ன சொல்லியிருந்தாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறப்போ என்கிட்ட பணமே இல்லை, 30 லட்சம் எல்லாம் என்கிட்ட கொடுக்க முடியுமா, இவங்க சும்மா இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை கம்ருதீன் அவங்க சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம் இங்கே அப்பாவி மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு ட்ரெஸ் வாங்கவே பணம் இல்லைன்ற மாதிரி காட்டினா நாங்கள் அப்படியே நம்பிடுவோமா, அது எங்களுக்கு ஃபீல் ஆகணும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்றதை எங்களுக்கு பார்க்கும்போது தெரியணும், நீங்கள் சொல்லி அது எங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பிஆர் டீமை வச்சுட்டு தான் இங்கே நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கிறீங்களா, அதுதான் இவ்வளோ தூரம் உங்களால் வர முடிஞ்சிருக்கோன்ற மாதிரியெல்லாம் கம்ருதீனை வச்சு வெளுத்து வாங்குறாங்கன்னு சொல்லலாம். கம்ருதீன் வாயை வச்சுட்டு பேசாமல் இருந்திருக்கலாம், அவங்க பாட்டுக்கு ஏதோ இவங்களை பெரிய சொல்லிட்டு வந்துட்டாங்க, அதுக்கு திரும்ப பார்வதி திரும்ப பிரச்சனை பண்ணுறாங்க. இது கம்ருதீனுக்கு தான் ஆபத்தாக முடியும் இல்லையா, பார்வதிக்கு ஆபத்தாக முடியாது. ஆரம்பத்தில் பார்வதி கம்ருதீனோட பழகும்போது எதுக்கு இந்த பொண்ணு தேவையில்லாமல் இந்த பையனோட போய் பழகுறாங்க, ஏற்கனவே அரோராவோட கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களோடையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவங்க விளையாட வந்தால் விளையாட்டை மட்டும் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ற மாதிரி இருந்தது. இவங்க கூட ஒரு கேமுக்காக தான் பார்வதியும் பழகி இருக்கிறாங்க போல இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு இந்தளவு தூரம் அவங்களுக்கு வெறுப்பாக கதைக்கிறாங்களோ தெரியல. அல்லது போனால் உண்மையிலேயே அவங்க பாசமாக இருந்ததால் அவங்க இப்படி பேசும்போது அவங்களால பொறுக்க முடியாமல் கோவத்தில் பேசுகிறாங்களா தெரியல. அவங்க திருப்பி திருப்பி கதைக்கிறாங்க. அதனால் கடைசி வரையும் பார்வதி இந்த வார இறுதியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். ஏன் இப்போ வாய்ப்பில்லை என்று சொன்னால், அவங்க கம்ருதீனை பழி வாங்குற மாதிரியான செயற்பாடு தான் இனி பண்ண போகிறாங்க. அது பார்க்குறதுக்கு ஏதோ பார்வதி பண்ணுறது தான் சரி, கம்ருதீன் பண்ணுறது தப்புன்ற மாதிரி தான் இருக்குது. என்ன சொன்னால், கம்ருதீன் அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் விடுறாங்க. அவங்க இவங்க ஏதோ பேசுகிறாங்கன்னு பொறுமையாக இருந்து எல்லாருமே கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல உட்கார வரும்போது பார்வதியை பற்றி தப்பாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வராங்க. அப்படி சொல்லும்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க, சொரி கேளுங்க, என்ன இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போக முடியுமா, அவங்கள பார்த்து சொரி கேளுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னு, எங்கே பாரு நீ சொல்கிறதுல ஏதோ உண்மை கருத்து இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருந்தா, நீ போகிற போக்கில் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தா என்ன இது, அப்போ நாங்கள் எல்லாமே என்ன முட்டாளா இதில் இந்த கேட்குறதுன்ற மாதிரி அவங்கள்ட்ட பேச்சு இருக்குது.
இது யாருக்கு ப்ளஸ்ஸாக அமையுதுன்னு சொன்னால் பார்வதிக்கு வந்து ப்ளஸ்ஸாக அமையுது. இவங்க பாட்டுக்கு தனக்கு தேவை என்ற நேரத்தில் பழகிட்டு தனக்கு தேவையில்லை என்ற நேரத்தில் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏதோ பார்வதி தான் வந்து கேமுக்காக தன்னை வந்து பயன்படுத்தின மாதிரி தான் அவங்கள்ட்ட பேச்சு இருக்குது. இவங்க வந்து அவங்கள்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க வரும்போது ஒரு வார்த்தை ஒரு வசனம் ஒன்று கேட்டிருப்பாங்க. அவங்கள்ட ஃப்ரெண்டு தான் கேட்குறாங்க போல இருக்குது. நான் பார்வதியோட பழகிட்டு இருக்கிறேனே அது வெளியில் எப்படி போகுது, அதை வந்து நிறுத்தணுமா அல்லது அதை கண்டினியூ பண்ணலாமா என்ன பண்ணலான்ற மாதிரி வந்து கேட்கும்போது அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை அது 2 பேரையும் வச்சு தான் நான் பேசணுமன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு 2 பேரையும் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக விளையாடுங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. தனித்தனியாக விளையாடுங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. தனித்தனியாக விளையாடுறது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி பழி வாங்குற மாதிரியான வார்த்தைகளை அங்கே பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அப்படி பயன்படுத்தும் போது வந்து இவ்வளவு நாளும் அந்த பொண்ணோட வந்து பழகிட்டு இப்படி பேசுகிறான்னு சொன்னால் இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்குமன்ற மாதிரி இவங்களில் தான் எல்லாருக்குமே கோவம் வர மொழியா அவங்கள கோவம் வராது. அவங்க திரும்ப பேசும்போது கூட அவங்கள கோவம் வராது. இவங்கள பார்க்கும்போது தான் கோவம் வரும். ஏன்னு சொன்னால் இவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. நீங்கள் வந்து சரியான செல்ஃபிஷான நீங்கள் வந்து உங்களோட கேமில் முன்னேறி போகிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரோடையோ அவங்களையும் சம்மந்தப்படுத்தி ஏதோ கதைச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அப்பா பற்றின்னு கேட்டுருக்குறாங்க போல இருக்கும். அதையுமே பார்வதி கேட்குறாங்கன்னு சொன்னால் நீ எதுக்கு அவங்கள பற்றியெல்லாம் பேசினன்ற மாதிரி எல்லாம் வராங்க. அதெல்லாம் கம்ருதீனுக்கு தேவையில்லாதவே இல்லை. தனியாக விளையாடுறன்னு சொல்லி அவங்க சொன்னேன்னு சொன்னால் டாஸ்க் ஆயிருந்தா என்ன பிக் பாஸ் தார வேலையாக இருந்தானே நீ அதை சரியாக செய்துட்டு பார்வதிக்காக நீ விட்டு கொடுக்குறதோ இல்லை பார்வதி உனக்காக விட்டு தாரதோ அல்லது ஃப்ரீ டைமில் போய் பார்வதியோட பேசிகிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் வேலைகள் எல்லாம் உன்னை நீ வைக்க தேவையில்லைன்றதை அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னால் சரி நான் இனிமேல் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே எதிர்ப்பாக மாறினா அப்படியே தன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவங்களே அப்படியே வெளியில் அனுப்பிடுவாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நடந்தால் இன்னும் கூட பார்வதி அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்க போகிறாங்களோ இல்லையோ அவங்க இருப்பாங்கன்றதான் சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் லிஸ்ட் வந்து ரெடி ஆச்சு. நாமினேஷன் லிஸ்ட்டில் எதிர்பார்த்தவங்க யாருமே வரையிலன்னு சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் ஓட் குறைவே இவங்க தான் அடுத்தடுத்த வாரங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. அவங்க எல்லாம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டிலேயே வரையில. சொல்லப்போனால் சுபீட்ஸா வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இல்லை, சாண்ட்ரா இல்லை, அரோரா இல்லை, இவங்க எல்லாம் வந்து விக்ரம் இல்லை. இவங்க அவ்வளோ பேரும் இல்லை. மற்ற 5 பேரும் தான் வந்திருக்கிறாங்க நாமினேஷன் லிஸ்ட்டில். யார் சபரி வந்திருக்கிறாங்க, பார்வதி வந்திருக்கிறாங்க, கம்ருதீன் வந்திருக்கிறாங்க, வினோத் வந்திருக்கிறாங்க, திவ்யா வந்திருக்கிறாங்க. இவங்களில் யாராவது ஒருத்தவங்க தான் போகணும். இப்போ வந்து பெரிய ஒரு பிரச்சனைகளில் சிக்கப்பட்டு நிற்கிறவங்க யாருன்னு சொன்னால் திவ்யா, மற்றது வந்து பார்வதி, மற்றது வந்து கம்ருதீன். இவங்களில் யாராவது ஒருத்தவங்க போவாங்களான்னு சொன்னால் கம்ருதீனும் பார்வதியும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திவ்யா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா திவ்யா வந்து நிறைய ஓட் எடுத்து வச்சுருக்குறாங்க. இதுவரையும் நடந்ததில் வந்து அவங்களுக்கு ஓட் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்க போனால் சபரி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். வினோத்தும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சபரி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் பெருசாக எதுவுமே சபரி அந்த வீட்டுக்குள்ளே பண்ண மாதிரி தெரியலை. அதனால் வந்து அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். ஒருவேளை பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் இடையிலான பிரச்சனை பெருசாகி கம்ருதீன் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவாங்களா இருந்தால் சில நேரம் ரெட் கார்டோட வெளியில் போக வேண்டியும் வரலாம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அவங்க பாட்டுக்கு என்னவும் பேசிட்டு போகலாம்ன்ற மாதிரி வந்து நினைக்க முடியாது. இந்த 2 பிரச்சனையில் கம்ருதீன் மாட்டுப்பட்டு நிற்கிறாங்க. ஒன்று வந்து பார்வதி வந்து அவங்க மாட்டுப்பட்டது ஒன்றும் சாதாரணமான ஆளுட்டு இல்லை. அவங்களுமே நல்லா வந்து கதைக்கக்கூடிய ஆள் தான். பார்வதி வந்து அழுதுட்டு பயந்துட்டு போகிற ஆள் இல்லை. அவங்க வந்து ஒரு வார்த்தை கதைச்சா அவங்க 9 வார்த்தை கதைக்கக்கூடியவங்க. அவங்க தனக்கு மட்டும் கதைக்க சொன்னால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ட்டுமாக சேர்த்து கதைக்கக்கூடிய ஆள் தான் வந்து பார்வதி. அப்படியான ஒரு ஆளோட வந்து பிரச்சனைப்பட்டால் அவங்க வந்து பேசாமல் போவாங்களா? போக வாய்ப்பே இல்லை. அவங்க வில்லங்கத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். யார்? கம்ருதீன். அதனால் அவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போகும் வரைக்கும் அவங்க இந்த வாரம் போகிறாங்களா, அடுத்த வாரம் போகிறாங்களா, அல்லது ஃபைனல் எல்லாம் முடிச்சு தான் போகிறாங்களா தெரியலை. போகிற வரைக்கும் வந்து பார்வதியால் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க 9 வார்த்தை நின்று சொல்லிட்டு தான் போவாங்க. அது 9ம் இவங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும். அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து ஏதோ பேட் டச்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. விளக்கம் கொடுக்கும்போது வந்து எப்படி வருகுதுன்னு சொன்னால் இவங்க தான் ஏதோ தப்பானவங்களோ ஒன்ற மாதிரி வந்து வருகுது. யார்? கம்ருதீன். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க என்ன பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏன் அதை இவ்வளவு நாள் நீங்கள் சொல்லலை, எதுக்கு இப்போ வந்து சொல்கிறீங்க? உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் அதை மாற்றி சொல்கிறீங்களா? இவ்வளோ நாளும் அப்போ நீங்கள் கேமுக்காக தான் பழகிருக்கிறீங்க. உங்களோட ஃபேமிலி வந்து சொன்னோன்னா இப்போ நீங்கள் மாறி அவங்களுக்காக கதைக்கிறீங்க. ஒருவேளை ஃபேமிலி இல்லை நீ பார்வதியோட நல்ல மாதிரி இருக்குது, நீ பழகிறது நல்லா இருக்குது, அந்த கேம் நல்லா இருக்காண்டா இப்போவும் அவங்க பழகிட்டு தான் இருப்பாங்க. பார்வதி வந்து இனிமேல் பேச வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மைக் கலட்டி வைக்க சொல்லினதுக்கு அப்புறமாக விஜய் சேதுபதி சொன்னாங்க உங்களுக்கு மைக் தேவையில்லை கலட்டி வச்சுட்டுருங்கன்ற மாதிரி வந்து 2 பேரையும் ஏதோ ஒரு வாரம் வந்து சொன்னாங்க.
அவங்க அந்த எபிசோட் முடியும் மட்டும் மைக் இல்லாமல் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்வதி சொன்னாங்க, இனிமேல் பேசிக்கொள்ள வேண்டாம், டாஸ்க் நேரத்தில் பேசினாலையும் மற்றபடி தேவையில்லைன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை பாரு அப்படியெல்லாம் சொல்லாத பாரு, என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, அப்படியெல்லாம் சொல்லாத பாருன்ற மாதிரி வந்து இவங்க சொன்னாங்க. இதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆட்கள் குறைஞ்சி கொண்டு போயிட்டாங்க தானே, கண்டஸ்டன் குறைஞ்சிட்டாங்க தானே, இனி ஈஸியாக தான் வந்து அடுத்தடுத்த வாரத்துக்கு போயிடுன்னு இந்த மாதிரி சொல்லி என்று நினைக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாங்கன்னு சொன்னால், வெளியில் போகும்போது இந்த பையன் அவ்வளோ சரியில்லையோன்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க இல்லையா. அதுக்காக வந்து நானெல்லாம் நல்ல பையன், நான் வந்து தனக்கு வந்து அம்மா இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக பரிதாபப்பட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்கு விட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கணும், நிறைய பேர் வந்திருப்பாங்களே. அப்படின்னு சொன்னால் இவங்க மேலே தான் பரிதாபம் வந்திருக்குமா? இல்லை, அவங்க வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த சான்ஸை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தான் நிறைய தவறுகளை செய்துட்டு அந்த தவறுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தன்னை ஒரு அப்பாவி மாதிரி காட்டிக்கொள்கிறாங்க. லைஃப்பில் எல்லாமே பார்த்து கொண்டு தானே இருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து லைஃப்பில் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. தனியாக வந்து அந்த எபிசோட குறிப்பிட்ட டைமை மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. சில பேர் வந்து லைஃப்பை ஃபுல்லாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமாங்க என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தெரியும். சாண்ட்ரா என்ன பேசுகிறாங்க, பார்வதி என்ன பேசுகிறாங்க, கம்ருதீன் என்ன பேசுகிறாங்க, விக்ரம் என்ன பேசுகிறாங்க, திவ்யா என்ன பேசுகிறாங்க, எல்லாமே தெரியும். அதனால் வந்து அவங்க வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோடில் வந்து கதை சொன்னால் இவங்க சொல்கிறதெல்லாம் சரியென்று எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. என்னென்ன அங்கே நடந்ததுன்றதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்கு அந்த மாதிரி மாற்றி எல்லாம் பேசுகிறாங்களோ தெரியாது. நிலையாக நிற்கக்கூடிய ஒரு ஆளாக அவங்க இல்லை. யார்? கம்ருதீன். ஒருக்கா வந்து அரோராவோட பேசுகிறது, அதுக்கப்புறமா வந்து பார்வதியோட பேசுகிறது, அதுக்கப்புறமா வந்து நான் நல்லவன் வல்லவன், என்னட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லை, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன போல ஆளே இல்லைன்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட பேச்சு இருக்குது இப்போ பார்க்கும்போது. அதுக்காக பார்வதியை மட்டும் அமைதியாக இருந்துட்டு போகிறவங்க இல்லை. அவங்களுமே ஒரு கேமுக்காக வந்து இவங்களை வந்து பயன்படுத்தி இருக்கலாம். ஆனாலுமே வந்து இவங்க தான் வில்லங்கத்துக்கு வந்து வார்த்தையை விடுறாங்க. அவங்க பதிலுக்கு வந்து திருப்பி கதைக்கிறாங்க. வின் பண்ணி நான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இவங்க பிஆர் டீமை வச்சு தான் வின் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து இடையிலேயே போனால் இவங்க பார்வதியோட தேவை இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே விளையாட போகல, மற்றவங்களோட தினகிறதுக்கு தான் போனாங்க. அதனால தான் இடையிலே வர வேண்டி போச்சுன்ற மாதிரியான வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அவங்க யோசிக்கல. தனியாக விளையாட சொல்லிட்டு அவங்க போனால் சரி பார்வதி இனிமேல் தனியாகவே விளையாடலாம், தேவையில்லாத கதையோ இல்லது தேவையில்லாத பிரச்சனைகளோ வேணான்ட்டு இவங்களை பற்றி அவங்க கூடாமல் சொல்லணும் வண்டியில், அவங்கள பற்றி இவங்க கூடாமல் சொல்லணும் வண்டியில், தங்களோட வேலையை அவங்க பார்க்கலாம். இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக அமையும். அடுத்த கண்டஸ்டன்ஸுக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்க மாட்டோம், இவங்களே தங்களுக்குள்ள பிரச்சனைப்பட்டு இவங்களே தான் யாரோ ஒரு ஆள் வெளியேற போகிறாங்க, அதனால் அதில் வந்து நாங்கள் தப்பிடலான்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பார்வதி பயப்படவே இல்லை, திரும்பி பேசிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனைகளை மாட்டுப்பட்டு 4 பேர் நிற்கிறாங்க. விக்ரம், அதே மாதிரி வந்து திவ்யா கடையில் ஒரு பிரச்சனை போச்சுது. அதுக்கு வந்து விக்ரம் வந்து அந்த நாமினேஷன் பண்ணும்போது ஓப்பன் நாமினேஷன் தான் நடந்தது. அதில் வந்து பண்ணும்போது திவ்யாவை இவ்வளவு ஏச முடியும், அதாவது வந்து அவங்க நின்று அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து அந்த நாமினேஷன் பண்ணும்போது வந்து சொல்கிற விஷயம் கண்டிப்பாக வந்து டெலிகாஸ்ட் ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியுமா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்க வந்து ஒரு மாற்றுக்கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாத ஒரு ஆளுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து அந்த என்னண்டு தான் இவ்வளோ தூரம் வந்தாங்களோ தெரியல, அது ரொம்ப மோசமாக இருக்குது, இவ்வளோ தூரம் இப்படி வந்தாங்க, இப்படியான ஒரு ஆள் இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு சொல்லி சில வசனங்களை சொல்கிறாங்க. எல்லாமே திவ்யாவுக்கு பொருந்துறதாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. இவங்க தேவையில்லாமல் திவ்யா வந்து வாயை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். என்னத்துக்காக அவங்க அந்த ஸ்வீட்ஸாவோட ஏதோ கதைக்க போனாங்க, அது அப்படியே விக்ரமின்ற பக்கம் திரும்பி இப்போ விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் இடையான பிரச்சனையில் திவ்யாவை வந்து அவங்க நாமினேஷன் லிஸ்ட்டில் போட்டுட்டாங்க. சுவீட்ஸாவோ விக்ரமோ நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வரல. இப்படி இருக்கும்போது வந்து இந்த வாரம் யார் வெளியேற போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாருக்கு ஓட் அதிகமாக இருக்கும், யாருக்கு ஓட் குறைவாக இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாக கம்ருதீன் பார்வதிக்கு இடையிலான பிரச்சனை எப்படி போகுது, இந்த பிக் பாஸ் கடைசியாக முடியும் வரைக்கும் இவங்க 2 பேர்கிட்ட பிரச்சனை தான் போய்கொண்டிருக்கும் போல இருக்குது. ஒருவேளை 2 பேரில் ஒருத்தவங்க வெளியில் போனாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை இல்லை, 2 பேரும் அந்த வீட்டுக்கு இருப்பாங்கன்னு சொன்னால் கடைசி நாள் வரையும் இவங்கள்ட்ட பிரச்சனையை தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.